இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரியே வீட்டில் சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம அரைக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா, ஜாதிபத்திரி, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை. ஸோ இதுக்கு பிரியாணிக்கு நம்ம தேவையான எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மசாலா வந்து செய்ய போகிறோம். இதோடைய நேம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. சட்டி நல்லா சூடாகவே வந்துருக்கு, அதுவும் மிதமான சூடாக தான் வந்துருக்கணும். காந்து போயிட்டுனா அந்த பிரியாணி மசாலாக்கான ஸ்மெல்லே வந்து போயிடும். நச்சு ஒட்டி போட்டுக்கலாம், லைட்டாக வதக்க வேண்டியதான். இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா மிதமான சூட்டில் வந்து லைட்டாக வதக்கினா மட்டும் போதும். வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் வந்து ஆறிடுச்சு. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதோட கொஞ்சமாக வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கான மசாலா வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லை அவுட்டோரில் கூட நம்ம வந்து 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போ நம்ம பிரியாணி செய்கிறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் வந்து நல்லா தண்ணி முங்க ஊற வைக்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி வந்து எடுத்தாச்சு. இந்த எண்ணெய் சட்டியில் அப்படியே கொடுத்திங்கன்னா இப்போ 20 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். இப்போ பாத்திரம் நல்லாவே வந்து சூடாகிடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சதை பிடிச்சதுனால நான் என்ன சொல்கிறேன் எனக்கே புரிய மாட்டேங்குது. எண்ணெய் வந்து போன வாட்டி கம்மியாக ஊற்றிட்டோம், பட் இந்த வாட்டி நிறையவே ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ மிதமான சூடு வந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூக்கலாகவே ஊற்றிக்கலாம். பிரியாணிக்குன்னா நெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நிறையவே சேர்த்துக்கிட்டோம். இப்போது நெய் வந்து சூடாகிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறுற வரைக்கும் வந்து வதக்கிட்டே வந்து இருக்கும். ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பச்சை மிளகாய், தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். அதோட இப்போ இது எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டே வந்து இருக்க வேண்டியதுதான். நல்லா மசிஞ்சு கொலன்னு வந்து வரணும் பார்க்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வந்து இது சேர்க்க போகிறோம். தயிர், நம்ம அரைச்சிக்கக்கூடிய மசாலா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்க்க போகிறோம். தயிர் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். புதினா, கொத்தமல்லி வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அப்படியே இதோட சேர்க்க வேண்டியதுதான். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா. இந்த மசாலா தான் இதுக்கான மெயின். ரொம்ப ஒரு அந்த பிரியாணி ஃபீலையே கொடுக்கறதுக்கு வந்து இதுதான் இப்போ யூஸ் ஆகுது. அப்படியே வந்து கொட்டிக்கலாம். இந்த ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டு கூடிய இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் கரெக்டாக வந்து ஊறி இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து ஒரு ஓரளவுக்கு மாவு பதத்துக்கு வரணும் இந்த மசாலா. பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்ச காரணத்தால வரணும் அந்த அளவுக்கு வந்து கையில் வந்து கேட்காது. பட் நமக்கு வந்து இப்போ பிரியாணி பக்காவாக வந்தால் போதும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஸை லோவில் வச்சுக்கிட்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு சிக்கனை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். மசாலா ஓரளவுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா வந்து ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். ஃபுல்லாக வந்து செய்யலை. இப்போ அடுத்த கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம்.
இப்போ அடுத்ததாக தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட் எப்போவுமே வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அரிசி போடுறப்போ அது வந்து ஈக்குவல் ஆகிடும். எல்லாத்தையும் வந்து நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 to 25 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துருக்கு. இப்போ இந்த ஒரு டம்ளரில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அரிசி வந்து எடுத்தோம். அந்த அளவுக்கு தண்ணி இப்போ வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி நல்லா வந்து கொதித்து வரட்டும். இப்போ கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து மாற்றிக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லாவே வந்து கொதி வந்திருக்கு. அரிசி வந்து 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து இதோட சேர்க்க வேண்டியதான். அப்படியே அலசி கொஞ்சமாக அப்படியே இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். தண்ணி வத்துனதுக்கப்புறம் தம் போட ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருந்துக்கிட்டோம். அதாவது மீடியம் ஹை ஃப்ளேம், ஃபுல் கிடையாது. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி வத்தி இருந்துச்சு அப்புறம் நம்ம டம் போட ரெடின்னு அர்த்தம். தண்ணி நல்லா வந்து வத்திருச்சு. இப்போ வந்து கேஸ் வந்து சிம்மில் வந்து வச்சிடலாம். கேஸ் ஃபுல் சிம்மில் வந்து இருக்குது. தோசைகளில் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது மேலே அப்படியே கொஞ்சமாக நெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி துண்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம டம் போட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். மாதிரி மூடிட்டு அதை வந்து ஆவி வெளில போகாத மூடி வச்சிடணும். ஸோ சிம்பிள். இது அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் வந்துருக்கு. பட் டேஸ்ட் உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கீங்க உங்களுடைய தாட்ஸுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு பிரியாணியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.